Friends, good morning all. எல்லாத்துக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷலில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பூரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு பூரி வந்து பிசைஞ்சு தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பூரிக்கு. அப்புறம் பூரிக்கு வந்து தொட்டுக்க வந்து காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பூரி வந்து ஒரு சிலர் வந்து உப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வரல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ பூரி நார்மலாக தேய்க்கும் போது என்ன பண்ணணுன்னா மாவு வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிசையணும். சரிங்களா? சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரி உப்பி வராது. அதே நீங்கள் வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா பூரி வந்து நல்லா பஃப்பாட்ட உப்பி வரும். இது வந்து நார்மல் ஆசீர்வாத் மாவு தான், நான் வேறு எந்த மாவும் போடல. நீங்கள் வீட்டில் வந்து கோதுமை வந்து அரைச்சி கூட போடலாம், அந்த மாவுலேயுமே நல்லா உப்பி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வருது. நல்லா ஒன் சைடு வெந்த உடனே நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். அதே போல் எண்ணெய் காயாமல் பூரி போட்டாலும் உப்பவே உப்பாது, ரொம்ப காஞ்சனாலும் ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். அதே போல் தேய்ச்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பூரி போட்டுடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா பஃபியாக உப்பி வருது, நல்லா வெந்துடுச்சு. சும்மா 2 மினிட்ஸ் தான் பூரி, ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, உள்ளால நல்லா வெந்துடும். ஸோ நான் வந்து வடை சட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து அதிகம் போடலை, ஒன்றா தான் போட முடியும். ஸோ நான் ஒன்றும் ப்ரெஸ்ஸெல்லாம் பண்ணல. ஒரு சிலர் ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு போட்ட உடனே அப்படியே உப்பி மேலே வந்துடுச்சு, அதுவே உப்பி வருது. ஸோ உங்களுக்கு இது பார்க்க வந்து நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இன்றைக்கி என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் செய்கிற இன்க்ரீடியன்ஸை எல்லாம் எப்படி வருது, நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பிரேமாஸ் கிச்சனை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.